இப்போ நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம பிரெயினுக்குள்ளே நடக்கிறது. இந்த பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயினுக்கு அப்பாற்பட்டதாக பிரெயினை தவிர மித்த எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இந்த பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று மோட்டார், இன்னொன்று வந்து சென்சரி. சென்சரினா அஃப்ரண்ட் ஒரு 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 சென்சரி ஒரு ஒரு சென்சரி லைக் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம அந்த விஷயத்துக்கு செயல்படுறது எஃபரண்ட். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறது வந்து அஃபரண்ட், அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செயல்படுறது எஃபரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மோட்டாரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் வாலண்டரி மூமெண்ட்ஸ், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் இன்வாலண்டரி மூமெண்ட். அதாவது கண்ட்ரோல் வாலண்டரி மூமெண்ட்னா லைக் வந்து நம்மளோட பார்த்துட்டு இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது சோமாட்டிக். அதே இது நம்மளை அறியாமலே நம்மளை பண்ணுறது அது வந்து இன்வாலண்டரி. லைக் ஹார்ட் பீட் பண்ணுறது அதெல்லாம் இன்வாலண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக், இன்னொன்று வந்து பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட். அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்காது. சப்போஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆபத்தோ ஒரு ஃபியர்னஸோ அப்படிங்கும்போது மட்டும்தான் இந்த ஃப்ளைட் அண்ட் ஃபியர் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இதே இந்த பேராசிம்பத்தட்டிக் இது வந்து நார்மலாகவே ஆக்டிவ் ஆகிருக்கும். அதாவது இது ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ இப்போ வந்து ஒரு ஹார்ட் பீட் வந்து இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ இந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப, அதாவது ஹார்ட் பீட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த ஹார்ட் பீட் வந்து நார்மல் கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும்னா ஹார்ட் பீட் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு, அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி ஹார்ட் ரேட்டை நார்மல் கொண்டு வந்துடும். இவ்வளோதான் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் நான் மறுபடியும் சொல்கிறேன். நர்வஸ் சிஸ்டம் என்னன்னா, நர்வஸ் சிஸ்டத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மோட்டார், இன்னொன்று சென்சரி. சென்சரினா அஃபரண்ட், மோட்டார்னா எஃபரண்ட். அதாவது சென்சரினா நம்ம பார்க்குற பொருள், நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், நம்ம உணர்றது. அதாவது ஒரு பொருளை பார்க்குறோம், அது வந்து அஃபரண்ட். அந்த பொருளை பார்த்துட்டு நம்ம அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது மோட்டார், அதான் எஃபரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோட்டாரில் வந்து 2 டைப் இருக்குது. சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் வாலண்டரி மூமெண்ட். அதாவது வந்து நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம், அந்த நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற இதை மென்ஷன் பண்ணுறது சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்மளை அறியாமலே லைக் ப்ரீத்திங், அதே மாதிரி டைஜஷன், இதெல்லாம் நடக்கிறது அட்டானமிக். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால தான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வரும். இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் சிம்பத்தட்டிக் இருக்குது, பேராசிம்பத்தட்டிக் இருக்குது. ரெண்டுமே ஆன்டகோனிஸ்ட். சிம்பத்தட்டிக் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, அதாவது ஒரு ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது இந்த ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இந்த பேராசிம்பத்தட்டிக் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, இது நார்மலாகவே ஆக்டிவேட்டில் இருக்கும், பட் இருந்தாலும் இதை வந்து சிம்பத்தட்டிக்காக ஆன்டகோனிஸ்ட்டாக இது செயல்படும். இப்போ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து அந்த ஒரு ட்ரக்ஸ், அந்த அதில் பற்றி பார்ப்போம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க ட்ரக்ஸ், அதாவது கோலினர்ஜிக் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ட்ரக்ஸ். இந்த கோலினர்ஜிக் சிஸ்டம் அதாவது என்னென்னா, இப்போ இந்த கோலைன், இந்த அசிட்டல் கோலைன் வந்து ஒரு நர்வ் இம்புல்ஸ்லேருந்து இன்னொரு நர்வ் டெர்மினல்லேருந்து இன்னொரு ப்ரீசினாப்டிக், அதாவது ப்ரீசினாப்டிக் நர்வ் டெர்மினல்லேருந்து போஸ்ட்சினாப்டிக் நர்வ் டெர்மினலுக்கு அசிட்டல் கோலைனை கடத்தும். அப்படி கடத்தும் போது இந்த அசிட்டல் கோலைன் வந்து பாதி அசிட்டல் கோலைன் வந்து சில அசிட்டல் கோலைன் மட்டும் தான் கடத்திட்டு உள்ளே போகும். சில அசிட்டல் கோலைன் வந்து அசிட்டல் கோலின் எஸ்டரேஸ், இந்த கோலின் எஸ்டரேஸ் மூலமாக கோலினாகவும், அந்த அசிட்டல் கோலின் கோலின் எஸ்டரேஸ் மூலமாக கோலினாகவும் அசிட்டேட்டாகவும் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த கோலின் எஸ்டரேஸை நம்ம பிளாக் பண்ணுறதுனால அசிட்டல் கோலினோட ஆக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அசிட்டல் கோலினோட ஆக்டிவிட்டி ஒரு பொருளுக்கு அதிகமாகும் போது என்ன நடக்கும்னா, லைக் வந்து இன்க்ரீசிங் சலிவரி செக்ரேஷன், அதே மாதிரி லாக்ரிமல் செக்ரேஷன், அதே மாதிரி அதாவது இந்த மஸ்கார்னிக் ரெசெப்டார், அதான் ஹார்ட் மசில்ஸில் பார்த்தோம்னா மஸ்கார்னிக் ரெசெப்டார் போகிறதுனால M2 ஆக்டிவேட் பண்ணி ஹார்ட் ரேட்டை டவுன் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ
இந்த அஸ்டல் கோலின் எஸ்டரேஸ் இது நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுனால அஸ்டல் கோலின் ஆக்டிவிட்டி அதிகமாகிறதுனால நம்மளுக்கு இது மாதிரி நடக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மயாஸ்தேனியா கிராவியாசிஸ், அதாவது மசில் கான்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மயாஸ்தேனியா கிராவியாசிஸில் இது யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நியோஸ்டிக்மேன் அண்ட் ஃபைசோஸ்டிக்மேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து இது கோலினர்ஜிக் ரெசெப்டார். இது பார்க்குறது முன்னாடி கோலினர்ஜிக் ரெசெப்டார்னா என்ன? கோலினர்ஜிக் ரெசெப்டாரில் மஸ்கார்னிக் ரெசெப்டார் இருக்குது, நிக்கோட்டினிக் ரெசெப்டார் இருக்குது. மஸ்கார்னிக்கில் பார்த்தோம்னா M1 M2 M3 M4 M5. நிக்கோட்டினிக்கில் பார்த்தோம்னா NM அண்ட் NA. இப்போ வந்து ஒரு ஃபைசோஸ்டிக்மைன் அப்புறம் நியோஸ்டிக்மைன், இந்த ஒரு மயாஸ்தீனியா கிராவிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபைசோஸ்டிக்மைன் ஏன் கொடுக்குறோம், ஏன் நியோஸ்டிக்மைன் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைசோஸ்டிக்மைன் இந்த நியோஸ்டிக்மைன் வந்து பிளட் பிரெயின் பேரியரில் கிராஸ் ஆகாது. ஆனால் இந்த ஃபைசோஸ்டிக்மைன் வந்து பிளட் பிரெயின் பேரியரில் கிராஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பிளட் பிரெயின் இந்த நியோஸ்டிக்மைன் வந்து பெரிபெரலாக ஆக்ட் ஆகும். இந்த ஃபைசோஸ்டிக்மைன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். அதுவும் பார்த்தாதுக்கு இது வந்து மோர் நிக்கோட்டினிக் எஃபெக்ட் ஆன் என்எம் நியூரோ, அதாவது என்எம்மில் வந்து நிக்கோட்டினிக் மஸ்குலர் என்எம்மில் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இந்த ஃபைசோஸ்டிக்மைன், அதாவது மோர் நிக்கோட்டினிக் எஃபெக்ட் ஆன் என்எம்மில் வந்து இந்த நியோஸ்டிக்மைன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இதில் நியூரோமஸ்குலர் இதில் வந்து நிக்கோட்டினிக் எஃபெக்ட் வந்து என்எம்மில் நடக்காது ஃபைசோஸ்டிக்மைனில். அதே மாதிரி இந்த நிக்கோட்டின் எஃபெக்டில் வந்து என்என்ல வந்து இது கம்மியாகவும் என்என் நிக்கோட்டினிக் நியூரானில் வந்து அதிகமாகவும் நடக்கும். இது ரெண்டுமே ரிவர்சிபிள் தான். இப்போ வந்து ஓரல் அப்சர்ப்ஷன், இந்த நியோஸ்டிக்மைன் வந்து ஓரல் அப்சர்வ் பண்ண ரொம்ப பூரா அப்சர்வ் ஆகும். இது ஃபைசோஸ்டிக்மைன் வந்து குட் அப்சர்ப்ஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்னியால், அதாவது வந்து இது வந்து எதுக்கு கிளைக்கோமானது யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நியோஸ்டிக்மைன் வந்து கார்னியாவில் பூர் பெனிட்ரேஷன், கார்னியா லென்ஸுக்குள்ளே பூரான பெனிட்ரேஷன், அதாவது லென்ஸுக்குள்ளே போகிறது கம்மி. ஆனால் ஃபைசோஸ்டிக்மைன் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணி இந்த கிளைக்கோமாங்கிறத வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைக்கோமானா என்ன? யூஸ் ஆஃப் ஃபைசோஸ்டிக்மைனில் அதெல்லாம் கிளைக்கோமானா என்னன்னா, அதாவது இந்த சில்லியரி பாடி வந்து அக்வஸ் ஹியூமர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அக்வஸ் ஹியூமர் வந்து அதாவது இந்த ட்ரைனேஜ் சேனல் வழியாக ட்ரெயின் ஆகி போகும். சப்போஸ் இந்த ட்ரைனேஜ் சேனல் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த சில்லியரி பாடி அக்வஸ் ஹியூமர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இந்த அக்வஸ் ஹியூமர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த இன்ட்ரா ஓக்குலர் ப்ரெஷர், அதாவது இந்த இதுக்குள்ளே இன்ட்ரா ஓக்குலர் ப்ரெஷர் நடக்கிறதுனால இந்த ஆப்டிக் நர்வ்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைசோஸ்டிக்மைனை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சேனல் வழியாக, அதாவது இந்த அக்வஸ் ஹியூமரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதுவும் பார்த்ததுக்கு இந்த இரிஸ்க்கும் லென்ஸுக்கும் உள்ள அதர்சனை வந்து குறைக்கும். அதாவது அதர்சன் பிட்வீன் இரிஸ் அண்ட் லென்ஸ், இந்த லென்ஸுக்கும் இந்த இரிஸ்க்கும் உள்ள ஒரு உராய்வை குறைக்கிறதுக்கு இந்த ஃபைசோஸ்டிக்மைன் உதவுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபைசோஸ்டிக்மைன் மயாஸ்தீனியா கிராவியாசிஸ், ஏன் மயாஸ்தீனியா கிராவியாசிஸ்னா ஆன்டிகோலின் எஸ்ட்ரேஸை இன்ஹிபிட் பண்ணிடுது. அதாவது கோலின் எஸ்ட்ரேஸை இன்ஹிபிட் பண்ணுது. இது ஆக்ட் அஸ் ஆன்டிகோலின் எஸ்ட்ரேஸ். அப்படி கோலின் எஸ்ட்ரேஸை இன்ஹிபிட் பண்ணுறதுனால கோஸ்டல் கோலின் வந்து ஒரு நர்வ் டெர்மினல் இன்னொரு நர்வ்ஸ்க்கு ஈஸியாக பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது கான்ட்ராக்ஷன் நல்லாவும் இருக்கும். அதாவது ஃபைசோஸ்டிக்மைன் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெல்லோடோனா பாய்சனிங், பிகாஸ் ஆட்ரோபைன்ங்கிறது வந்து பெல்லோடோனா பாய்சனிங் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பெல்லோடோமா பாய்சனிங் ஏன் சொல்கிறோம்னா, ஆட்ரோபைன் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஆன்டகோனிஸ்ட். அதாவது இந்த இடத்துல ஆட்ரோபைன் வந்து, அதாவது அஸ்டல் கோலின் வந்து இந்த இடத்துல ரிசெப்டரில் உட்காந்து நர்வ் இம்பல்ஸை பாஸ் பண்ணும். ஆனால் இந்த ஆட்ரோபைன் வந்து அஸ்டல் கோலின் மாதிரியே இருக்கும். அந்த அஸ்டல் கோலின் உட்கார்ற இடத்துல வந்து இந்த ஆட்ரோபைன் உட்கார்றதுனால அஸ்டல் கோலின் ரிலீஸ் ஆகாது. அஸ்டல் கோலின் ரிலீஸ் ஆகாம அப்படியே இந்த இடத்துல அப்படியே தேங்கி நின்றும். ஸோ கோலின் எஸ்ட்ரேஸ் என்ன பண்ணணும்னா, அந்த அஸ்டல் கோலின் திரும்பி கோலினாகவும் அஸ்டேட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதனால என்ன நடக்கும்னா, அஸ்டல் கோலின் ஆக்டிவிட்டி இருக்காது. அப்படி ஆக்டிவிட்டி இருக்காதனால நம்மளுக்கு வந்து, அதாவது இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட், இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அஸ்டல் கோலின் இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆன்டிகோலின், அதாவது இந்த அஸ்டல் கோலின் வந்து டீஜெனரேஷன் ஆகாமல் தடுத்துட்டோம்னா, அதாவது ஃபைசோஸ்டிக்மைன்
ஃபைசோஸ்டிக்மைனை யூஸ் பண்ண அந்த அசிடைல் கோலின் டீஜெனரேஷன் ஆகாது, இது அங்கேயே இருக்கும். அதாவது ஆன்டி கொலினெஸ்ட்ரேஸ் தடுத்துருது. ஸோ அசிடைல் கோலின் இங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்வர்ஸ் எஃபெக்டை பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன். ஏன் ஹைப்பர் டென்ஷன் வருது? காரணம் என்னன்னா ஹார்ட் மசில்ஸில் வந்து M2 மஸ்கார்னிக் ரெசெப்டார் வந்து GI புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார். அதாவது GS புரோட்டீன் என்ன பண்ணோம்னா இன்டேக் ஆஃப் பொட்டாசியம் வந்து உள்ளே வாங்கிக்கும், அதே மாதிரி கால்சியமை பிளாக் பண்ணிடும். இது GI என்ன பண்ணோம்னா பொட்டாசியம் சேனலை ஓப்பன் பண்ணிடும். அதாவது பொட்டாசியம் சேனல் ஓப்பன் பண்ணுறதுனால ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். அப்படி ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கிறதுனால ஹார்ட் ரேட் இந்த மாதிரி அந்த ஒரு எஃபிஷியன்ட்டான ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கிறதுனால சரியான ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. அதே மாதிரி ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டரில் GQ டைப் என்ன பண்ணோம்னா கால்சியம் வந்து உள்ளே வாங்கிக்கும். அப்படி கால்சியம் உள்ளே வாங்கும்போது கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதனால் இப்போ இந்த அசிடைல் கோலின் M2 மஸ்கார்னிக் ரெசெப்டார் வந்து GI டைப், GI புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் டைப், GI டைப். அப்படி GI டைப்னால பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆயிரும். பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகும்போது அதுக்கு கால்சியம் சேனலில் பிளாக் ஆயிரும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அசிடைல் கோலின் இங்கே இருக்கிற அசிடைல் கோலின் வந்து இங்கே இருக்கிற அசிடைல் கோலின் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்காது. ஸோ லீஸ் டு ஹைப்பர் டென்ஷன். அதனால் ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ இப்போ இந்த அசிடைல் கோலின் இங்கே ரிலீஸ் ஆகிற அசிடைல் கோலின் ஆன்டி கொலினேட்டர்ஸ் மூலமாக கோலினாகவும் அசிட்டேட்டாகவும் போயிடும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் லாக்ரிமல் செக்ரேஷன் அண்ட் சலிவரி செக்ரேஷன், அப்புறம் வந்து பிராங்கியல் செக்ரேஷன். ஏன் பிராங்கியல் செக்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா M3 ரெசெப்டார் G புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் இந்த லாக்ரிமல் கிளாண்டு, சலிவரி கிளாண்டு, அப்புறம் வந்து ட்ரெக்கியல் பிராங்கியல் செக்ரேஷன். அதாவது M3 மஸ்கார்னிக் ரெசெப்டார் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா ஒன்று லங்ஸ்லையும் இன்னொன்று எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்லையும் இருக்கும். ஸோ M3 ரெசெப்டார் வந்து G புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார்னா கால்சியம் சேனலை உள்வாங்கிக்கும். கால்சியம் உள்வாங்கிறதுனால கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்படி கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அதாவது எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா லாக்ரிமேஷன், சலிவரி செக்ரேஷன், ட்ரெக்கியோ பிராங்கியல் செக்ரேஷன். அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் நடக்கிற அதே அதுக்கு வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிடைல் கோலினை பிளாக் பண்ணுறதுனால இந்த இதெல்லாம் நடக்குது. பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். பிராங்கியல் செக்ரேஷன் வந்து நடக்காது. அப்புறம் அப்டோமினல் கிராம்ப்ஸ். ஏன் அப்டோமினல் கிராம்ப்ஸ் சொல்லணும்னா ஸ்டொமக்கில் M1 இருக்குது. M1 ரெசெப்டார் வந்து G புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார். ஸோ இன்க்ரீசிங் கால்சியம் சேனல் உள்ளே வாங்குது. அதனால் அப்டோமினல் கிராம்ப்ஸ் நடக்குது. ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். ஏன் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் நடக்குதுன்னா லங்ஸ் வந்து M3 மஸ்கார்னிக் ரெசெப்டார். M3 ரெசெப்டார் என்ன பண்ணும்னா கால்சியம் சேனலை G புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார், அதாவது ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் ஏன் லங்ஸ் கண்டெயின் M3 ரெசெப்டார் வந்து இப்போ ஒரு அசிடைல் கோலின் உள்ளே வாங்குச்சு. அசிடைல் கோலின் உள்ளே போகும்போது G புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் Q டைப்பாக இருக்கிறதுனால கால்சியம் சேனலை உள்ளே வாங்கிக்கணும். அப்படி கால்சியம் உள்ளே வாங்குறதுனால ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லங்ஸில் இருக்க பிராங்கியல்ஸ் வந்து ஃபர்தராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனை கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்டிகோலினர்ஜிக்ஸ்னா இந்த கொலினர்ஜிக்ஸ்க்கு அகோனிஸ்ட், அதாவது ஆன்டகோனிஸ்ட். இந்த கொலினர்ஜிக்ஸ்க்கு ஆன்டகோனிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதாவது பேராசிம்பத்தோலைட்டிக்ஸ். இந்த கொலினர்ஜிக்ஸ் சிம்பத்தட்டிக்ஸ்லாம் என்னென்னா சிம்பத்தட்டிக்ஸ் எப்பவுமே அட்ரினலின், நார் எஃபிட்ரின் அந்த மாதிரி டைப்பில் போயிடும். இந்த பேராசிம்பத்தட்டிக் வந்து எப்பவுமே அசிடைல் கோலினை ரிலீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு அதாவது ஆட்ரோபின்ங்கிறது ஒரு ஆன்டிகோலினர்ஜிக். ஏன் ஆன்டிகோலினர்ஜிக்னா அசிடைல் கோலின் உட்கார ரெசெப்டாரில் இந்த ஆட்ரோபின் உட்காந்துரும். ஸோ அசிடைல் கோலின் வந்து அந்த ரெசெப்டாரில் போகாதனால இது ஒரு ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட் நடக்குது. இதே இது கேர்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பை பிளாக் டு M2 ரெசெப்டார். இந்த M2 ரெசெப்டார் நார்மலாக என்னென்னா M2 ரெசெப்டார் வந்து GI டைப். அப்படி GI டைப்புங்கிறதுனால
பொட்டாசியம் சேனலை ரிலீஸ் பண்ணிடும். பொட்டாசியம் சேனல் ரிலீஸ் பண்ணுறதுனால பொட்டாசியம் ரிலீஸ் பண்ணி கால்சியம் சேனலை பிளாக் பண்ணுறதுனால இது ஹைப்பர் போலரைசேஷன், அதாவது ஹார்ட் ரேட் கம்மியாகும். இப்போ இந்த M2 ரிசெப்டரை நம்ம பிளாக் பண்ணுறதுனால அசிட்டல் கோலின் வந்து இது M2 ரிசெப்டரில் உட்காராமல் போகிறதுனால அது என்ன நடக்கும்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால டாச்சிகார்டியா நடக்கும். அதே மாதிரி கிளான்ஸ், இந்த கிளான்ஸை பற்றி அதாவது இந்த அசிட்டல் கோலின் வந்து வேறு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளான்ஸில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. கிளான்ஸ் லிஸ்ட் மெடப்பா நம்ம கிளாண்ட் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து M3 ரெசெப்டாரால் மேடானது தான் இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட். இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார்னா கால்சியம் சேனலை உள்ளே வாங்கிக்கும். அப்படி கால்சியம் சேனல் உள்ளே வாங்கி கிளாண்டை செக்ரீஷன் பண்ணும். இப்போ வந்து இது M3 ரெசெப்டாரை பிளாக் பண்ணுறதுனால ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின், நாசல் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பிகாஸ் ஆஃப் இந்த அசிட்டல் கோலின் வந்து ரிசெப்டரில் உட்காராம ஏட்ரோபின் வந்து உட்காந்துரும். அசிட்டல் கோலின் உள்ளே வராது. இப்படி உள்ளே வராதனால ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் இன்டேக்கா கால்சியம் டிசல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் ஐயில் என்ன நடக்குதுன்னா பிளாக்கிங் M3 மஸ்கார்னிக் ரெசெப்டார் வந்து பிளாக் பண்ணுறதுனால ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் கான்ட்ராக்ஷன் நடக்காதனால பேரலைசிஸ் ஆஃப் பீப்புள் கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து பேரலைஸ், அது பேர் மயாட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. சிலியரி செக்ரேஷன் வந்து அக்வஸ் கியூமரை செக்ரேட் பண்ணணும். ஆனால் சிலியரி செக்ரேட் பண்ணோன்னா அக்வஸ் கியூமர் செக்ரேட் ஆகாது. அதே மாதிரி சிலியரி மசில்ஸ் கேசஸ் அக்கோமடேஷன் லீட்ஸ் டு சைக்ளோபேஜியா, இதனால் அக்கோமடேஷன் லாஸ் ஆயிரும். அதனால் இதுக்கு பேர் சைக்ளோபேஜியா அப்படிங்கிறாங்க. ஜிஐடியில் பார்த்தோம்னா M1 மஸ்கார்னிக் ரெசெப்டர், ஆக்சுவலாக M1 ரெசெப்டார் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார். ஸோ இந்த ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார்னால கால்சியம் சேனல் இன்க்ரீஸ் பண்ணி ஜிஐ மொட்டிலிட்டி இருக்கும். இப்போ வந்து இந்த ஆட்ரோபின் கொடுக்கறதுனால ஜிஐ மொட்டிலிட்டி இருக்காது. ஏன்னா கால்சியம் வந்து உள்ளே வாங்காது. பிகாஸ் ஆஃப் இந்த ஆட்ரோபின் உட்கார இடத்துல வந்து இந்த அசிட்டல் கோலின் உட்கார இடத்துல வந்து இந்த ஆட்ரோபின் வந்து உட்காந்துரும். அப்படி உட்காரதுனால ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டாரோட வேல்யூ வந்து நடக்காது. ஸோ கால்சியம் உள்ளே வாங்காது. இப்படி கால்சியம் உள்ளே வாங்காதனால ஜிஐ மொட்டிலிட்டி குறையும். அதனால் கான்ஸ்டிபியூஷன் வரும். பிராங்கைல ஏன் சொல்கிறோம்னா பிராங்கை இஸ் மேடப் ஆஃப் M3ங்கிறது வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் GQ டைப்பு கால்சியம் சேனலில் உள்ளே வாங்கிக்கும். ஆனால் அதை பிளாக் பண்ணுறதுனால என்ன ரெஸ்பிரேட்டரி டெப்ரெஷன் நடக்கும். ஸோ அதை பிளாக் பண்ணுறதுனால பிராங்கோ டைலேஷன் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இது இப்போ இந்த அசிட்டல் கோலின் உட்கார இடத்துல வந்து இந்த ஆட்ரோபின் வந்து உட்கார்ந்ததுனால பிராங்கோ டைலேஷன், அதாவது பிராங்கை வந்து M3 ரெசெப்டாராக இருக்குது. இந்த M3 ரெசெப்டார் ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் GQ டைப். இப்போ வந்து இந்த நார்மலாக வந்து இந்த கால்சியம் சேனல் வந்து கால்சியம் உள்ளே வரதுனால பிராங்கஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். ஸோ பை பிளாக்கிங் இந்த M3 ரெசெப்டார் வர அசிட்டல் கோலினை பிளாக் பண்ணிட்டோம்னா இந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்க பிராங்கோ டைலேஷன் நடக்கும். யூரினரி பிளாடர் பார்த்தோம்னா டெட்ரூசர் மசில்ஸ், அதாவது இந்த டெட்ரூசர் மசில்ஸ் வந்து M3 டைப்பாகவும் இந்த யூரினரி ஸ்பின்டர் வந்து M2 டைப்பாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த அசிட்டல் கோலின் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த M3 ரெசெப்டார் வந்து அதாவது நம்ம ஸ்டிமுலேஷன் நம்மளை அறிஞ்சு நம்ம சென்சர் மூலமாக இதுக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த M3 ரெசெப்டார் என்ன பண்ணோம்னா இஸ் ஆக்ட் லைக் ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் GQ டைப். ஸோ இது கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த யூரினரி ரெசெப்டார் வந்து M2 டைப்பு. அதனால இது GS, அதாவது GI M2 வந்து M2 வந்து GI டைப். சாரி, இது வந்து இங்கே தப்பாக கொடுத்துருப்பேன். இது வந்து GI, இது GQ. சரியா? அதாவது M2 ரெசெப்டார் வந்து GI டைப்புங்கிறதுனால இந்த யூரினரி ஸ்பின்டர் வந்து ரிலாக்ஸேஷன் ஆயிரும். ஸோ யூரின் ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது அசிட்டல் கோலினை வந்து இப்படி பிளாக் பண்ணுறதுனால, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் என்ன வேலை நடக்குன்னா அப்போ அதாவது வந்து மோஷன் சிக்னஸ் எதனால் வருதுன்னா இப்போ காதில் வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் இருக்கும். அந்த வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் வந்து வெஸ்டிபுலர் நியூக்ளி வழியாக வாமிட்டிங் சென்டர், இந்த வாமிட்டிங் சென்டர் போகிறதுக்குல இந்த வாமிட்டிங் சென்டர்லையும் இங்கேயும் மஸ்கார்னிக் ரெசெப்டார் இருக்கும். மஸ்கார்னிக் ரெசெப்டார் வந்து இந்த M1 டைப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த போகிற அசிட்டல் கோலினை நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அசிட்டல் கோலின் போகாமல் இப்போ இந்த இடத்துல வந்து ஆட்ரோபின் வந்து உட்காந்துருச்சுன்னா இங்கே இருக்க நர்வ் இம்பல்ஸ் போகாது. இந்த போகாதனால மோஷன் சிக்னஸ் நடக்காது. ஸோ மோஷன் சிக்னஸை ஈஸியாக பிளாக் பண்ணிடும். அதே மாதிரி
அகிட்டேஷன், பேரலைசிஸ் அண்ட் ஹாலுசினேஷன், டெத். இப்போ அசிட்டல் கோலின் எதுக்குமே போகலன்னா பேரலைசிஸ் ஆயிரும். அதே மாதிரி அசிட்டல் கோலின் போகாதனால ஹாலுசினேஷன் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி டெத்தும் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தெரப்பட்டிக் யூஸ் அசிட்டல் கோலின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பெப்டிக் கல்ச்சர். எப்படின்னா பெப்டிக் கல்ச்சர், இந்த பெப்டிக் கல்ச்சர் என்ன பண்ணணும்னா அசிட்டல் கோலின் வந்து பேரட்டைல் செல்ஸில் ரிலீஸ் ஆகி அந்த பேரட்டைல் செல் வந்து HCl செக்ரேட் பண்ணும். இப்போ இந்த அசிட்டல் கோலினை வந்து பிளாக் பண்ணிட்டோம்னா HCl செக்ரேஷன் நடக்காது. அதே மாதிரி இந்த அசிட்டல் கோலின் வந்து என்டரோக்ரோமோஃபைன் செல்ஸ் வழியாக போய் இந்த என்டரோக்ரோமோஃபைன் செல்லுக்கு ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹிஸ்டமின் வந்து பேரசெல் செல்ஸில் போய் பேரசெல் வந்து HCl செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த அசிட்டல் கோலின் இந்த என்டரோக்ரோமோஃபைன் செல்லுக்கு போக விடாமல் ஆட்ரோபின் வந்து உட்காந்துச்சுன்னா அசிட்டல் கோலின் போகாது. அப்படி போகாதனால இதனாலும் HCl செக்ரேஷன் குறையும். ஸோ பெப்டிக் கல்ச்சருக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பிராங்கியல் ஆஸ்துமா. ஏன் பிராங்கியல் ஆஸ்துமா சொல்கிறாங்கன்னா நம்ம லங்ஸ் வந்து M3 மஸ்கார்னிக் ரெசெப்டாருங்கிறது வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார்னா கால்சியமை உள்ளே வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இப்போ இந்த M3 மஸ்கார்னிக் ரெசெப்டாரில் இப்போ இந்த அசிட்டல் கோலின் போகிற இடத்துல ஏட்ரோபின் வந்து உட்கார்ந்ததுனால M3 மஸ்கார்னிக் ரெசெப்டர் வேலை நடக்காது. அப்படி M3 மஸ்கார்னிக் ரெசெப்டர் வேலை நடக்காதனால பிராங்கோ டைலேஷன் வரும். வேகோலைட்டிக். அதே மாதிரி வேகோலைட்டிக் ஏன் சொல்கிறோன்னா ஹார்ட். இந்த ஹார்ட்டில் வந்து இப்போ வந்து ஹார்ட் கண்டெயின் M2 ரெசெப்டார். ஹார்ட்டில் வந்து M2 ரெசெப்டர் வேறு என்ன? GI புரோட்டீன் என்ன? GI புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார். GI டைப்னா என்ன பண்ணணும்னா பொட்டாசியம் சேனலை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ பொட்டாசியம் ஓப்பன் பண்ணலாம் ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். அசிட்டல் கோலின் ரிலீஸ் ஆகாது. இப்போ இந்த M2 ரெசெப்டர் நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா இப்போ இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷனாக ஏவி கண்டக்ஷனோட ஆக்டிவிட்டி அதிகமாகும். அப்படி ஏவி கண்டக்ஷன் ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது பிராடிகார்டியா வரும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஆனால் பிராடிகார்டியா எதுக்கு வரும்னா ஹார்ட் ஃபெயிலியருக்கு வரும். இப்போ பிராடிகார்டியா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அட்ரோபினை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகி நார்மலாக கொண்டு வரலாம். பிராடிகார்டியா என்னென்னா டிக்ரீஸ் இன் ஹார்ட் ரேட். அதே மாதிரி டாச்சிகார்டியா என்னென்னா இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட். இதுக்கு பேர் கேர்டியாக். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் கேர்டியாக் அரித்மியாசிஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி ப்ரீ அனஸ்தட்டிக். ஏன் அப்படின்னா அனஸ்தேசியா கொடுக்கறதுனால பிராடிகார்டியா இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த M2 ரெசெப்டார் அகோனிஸ்ட், அதாவது M2 ரெசெப்டர் அசிட்டல் கோலினை பிளாக் பண்ணனால ஹார்ட்டை நார்மலாக பம்ப் பண்ண வைக்கலாம். பை பிளாக்கிங் M2 ரெசெப்டார் இன்க்ரீசிங் ஹார்ட் ரேட். அதே மாதிரி லங்ஸில் வந்து இப்போ அசிட்டல் கோலின் வந்து போகாதனால M3 ரெசெப்டார் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அசிட்டல் கோலின் வந்து போய் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் லரிங்கோஸ்பாசம். பை பிளாக்கிங் M3 ரெசெப்டார் பிராங்கோ டைலேஷன். இப்போ அனஸ்தீசியா கொடுக்கறதுனால M3 ரெசெப்டாரில் இந்த அசிட்டல் கோலின் அதிகமாக போய் பிராங்கோஸ் வந்து அப்போ வந்து லரிங்கோஸ்பாசம் நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த M3 ரெசெப்டார் பிளாக் பண்ணுறதுனால பிராங்கோ டைலேஷன் நடக்குது. அதே மாதிரி பல்மினரி எம்போலிசம். ஏன் பல்மினரி எம்போலிசம்னா நம்ம காலில் டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அதாவது நம்ம காலில் ஏதோ ஒரு பிளேட்லெட் த்ரோம்போசிஸ் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது இந்த பிளேட்லெட் வந்து கிளாட் ஆகி லங்ஸில் போய் லங்ஸில் இருக்க பிராங்கியல்ஸை அடைச்சிரும். இப்போ நம்ம பிராங்கியல்ஸ் அடைச்சதுனால லங்ஸ் வந்து ஒழுங்கு நம்மளால் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அசிட்டல் கோலின் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்தராக, அதாவது M3 ரெசெப்டர் அசிட்டல் கோலின் படம் அப்படி படம்னால ஃபர்தராக பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். இப்போ இந்த ஆட்ரோபின் வந்து அந்த M3 ரெசெப்டரில் போய் உட்கார்ந்ததுனால என்ன ஆகும்னா பிராங்கோ டைலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்தால்மிக்னா என்னன்னா பை த டைலேட்டிங் பீப்புள் மைட்ரியாட்டிக் அண்ட் சைட்டோபிளாஜியா ஃபார் டெஸ்டிங் ரெஃப்ராக்ஷன் ஃபண்டோஸ்கோபி ப்ரிவெண்ட் அதர்ஷன் பிட்வீன் இரிஸ் அண்ட் லென்ஸ் அப்படின்னு. இப்போ வந்து dilating people because of G protein coupled receptor GQ type constriction of the people, அதெல்லாம் GQ type. இப்போ இந்த M3 ரெசெப்டரை பிளாக் பண்ணுறதுனால டைலேஷன் ஆகும். அப்படி டைலேஷன் ஆகிறதுனால மேட்ராடிக் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அதர்ஷன் பிட்வீன் கார்னியா லென்ஸு. அப்புறம் ஆன்டிஸ்பாஸ்மோடிக்னா டிஸ்மினோரியா அப்படின்னா என்னன்னா மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது அப்டோமினல் கிராம்ப்ஸ் டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன்.
ஸோ இந்த கிராம்ப்ஸ் எதனால் வருதுன்னா பிஎம்3 அதாவது ஜிஐ ட்ராக் ஜிஐ ஜிஐ புரோட்டீன் சாரி எம்1 ரெசெப்டார் வந்து மஸ்கார்னிக் ரெசெப்டார் எம்1 டைப் வந்து அப்டோமினல் இருக்கும். ஸோ அஸ்டல் கோலின் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்தராக கிராம்ப்ஸ் மசில்ஸ் பெயின் ஆகும். இப்போ வந்து இந்த எம்1 ரெசெப்டாரை நம்ம பிளாக் பண்ணுறதுனால எந்த அஸ்டல் கோலின் வந்து உள்ளே போகாது. அப்படி போகாதனால அப்டோமினல் கிராம்ப்ஸ் நடக்காது. அதே மாதிரி இன்டெஸ்டினல் கோலிக் எதனால டியூ டு பிளாக்கேஜ், அதாவது இந்த பிளாக்கேஜ் எதனால் வரணும், ஒரு சர்ஜரி ஏதோ பண்ணோம்னா இந்த பிளாக்கேஜ் வரும். இப்போ இந்த இன்டெஸ்டினல் கோலிக் அதாவது இந்த ஜிஐ ட்ராக் எதனால் ஆயிருக்குன்னா எம்1 மஸ்கார்னிக் ரெசெப்டார் இதுக்கு வந்து நம்ம இந்த அஸ்டல் கோலின் ரிலீஸ் ஆகிறதுனால எம்1 மஸ்கார்னிக் ரெசெப்டார் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் ஜிக்யூ டைப் அதனால கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இன்டெஸ்டினல் கோலிக் இப்போ இந்த ரெசெப்டரை பிளாக் பண்ணுறதுனால ஸ்மால் இன்டெஸ்டின் ரிலாக்ஸ் ஆயிரும். அடினல் கோலிக் அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடும். அது மாதிரி ரீனல் கார்டெக்ஸ் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால கிட்னியில் வந்து கல் அதாவது ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகிடும். அதுக்கு வந்து இப்போ பெயின்ஃபுல் அதாவது யூரின் வந்து பெயின் ஒழுங்காக ரிலாக்ஸேஷன் இதாக முடியாது, பெயின் இல்லாமல் போக முடியாது. ஸோ இந்த ரெசெப்டார் இந்த ஆட்ரோபின் கொடுக்கணும் மஸ்கார்னிக் ரெசெப்டார் மூலமாக செயல்படுறதுனால இது என்ன ஆகுனா ரிலாக்ஸேஷன் நடந்து ஈஸியாக போயிடுது. அதே மாதிரி பாய்சனிங் ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் அது மஷ்ரூம் பாய்சனிங் இந்த மாதிரி இது கொடுக்கலாம். அதாவது ஆர்கனோபாஸ்பரஸ்னால் என்னன்னா ஆர்கனோபாஸ்பேட். இந்த ஆர்கனோபாஸ்பேட் என்ன பண்ணணும்னா இன்ஹிபிட் அசிட்டல் கோலைன் எஸ்ட்ரேஸ், அதாவது அசிட்டல் கோலைன் இந்த ப்ரீ சினாப்டிக்கும் போஸ்ட் சினாப்டிக்கும் உள்ள அசிட்டல் கோலைன் வந்து அசிட்டல் கோலைன் எஸ்ட்ரேஸ் மூலமாக அசிட்டல் கோலைன் வந்து டீஜெனரேஷன் ஆயிரும். இப்போ இந்த ஆர்கனோபாஸ்பேட் என்ன பண்ணணும்னா இந்த அசிட்டல் கோலைன் எஸ்ட்ரேஸை இன்ஹிபிட் பண்ணுறதுனால இந்த அசிட்டல் கோலைன் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதாவது அசிட்டல் கோலைன் அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்படி அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அசிட்டல் கோலின் எம்3 மஸ்கார்னிக் ரெசெப்டாரில் படும்போது என்ன ஆகும்னா எக்ஸோக்ரைன் கிளாண்டில் வந்து கால்சியம் சேனல் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸோக்ரைன் கிளாண்டில் வந்து கால்சியம் அதிகமாக உள்ளே போக ஆரம்பிச்சு எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் லைக் லாக்ரிமல் சலிவரி இந்த மாதிரி கிளாண்ட்ஸ்லாம் அதிகமாக செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இந்த எம்3 ரெசெப்டார் எம்1 வந்து மஸ்கார்னிக் இதுவும் ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார், இதுவும் வந்து ஜிக்யூ டைப்பு. ஸோ கால்சியம் உள்ளே வாங்குறதுனால கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி அதிகமாக நடக்கும். அதே மாதிரி இந்த அசிட்டல் கோலின் வந்து ஹார்ட் வந்து எம்2 டைப்பு. ஸோ எம்2 டைப்புங்கிறதுனால ஹார்ட் ரேட் கம்மியாக ஆகும். அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் பிகாஸ் ஆஃப் எம்3 ரெசெப்டார் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் கால்சியம் உள்ளே வாங்குது. ஸோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. சார் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் ஆகும். அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பீப்புள், யூரினரி அவுட்புட், கோமா, டெத். இந்த அசிட்டல் கோலின் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக ஆட்ரோபின் வந்து அசிட்டல் கோலின் வர இடத்துல வந்து ஆட்ரோபின் உட்கார்ந்ததுனால இதை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேரடாக்சம் இஸ் கோலின் எஸ்ட்ரேஸ் ரியாக்ஷன் so much better than atropine diazepam given is given in a person for given to a person convulsion அதாவது வந்து இந்த பேலிட்ரோம் இதுவும் வந்து ஒரு கோலின் எஸ்ட்ரேஸ் ரியாக்ஷன். அதாவது இந்த பேலிட்ரோம் வந்து டயாசிபம் இஸ் கிவன் அட்ரோபின் அண்ட் இஸ் மச் பெட்டர் தென் அட்ரோபின் கொடுக்க போதான் டயாசிபம் இதையும் கொடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் பேஷண்ட் கன்வல்ஷன் ஒரு விக்ஸ் வந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பேலிட்ரோம் கொடுத்தோம்னா இது ஒரு கோலினேட்ரஸ் ஆக்டிவிட்டி. அந்த கோலினேட்ரஸ் ஆக்டிவிட்டினால அசிட்டல் கோலின் அந்த இடத்துக்கு போகாது. ஸோ அந்த கன்வல்ஷனை ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அட்ரினர்ஜிக் சிஸ்டம் அண்டு ட்ரக்ஸ். அட்ரினர்ஜிக் சிஸ்டம் அண்ட் ட்ரக்ஸ் தான் சிம்பத்தோமிமெட்டிக்ஸ். அதாவது adrenergic system and drug sympathomimetics like adrenaline sympathomimetics என்னன்னா adrenaline, noradrenaline, adrenaline, noradrenaline இதெல்லாம் வந்து sympathetic drugs. ஸோ இந்த சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ் மாதிரியே நம்ம கொடுக்குறதுனால சிம்பத்தோமைமெட்டிக்ஸ் இந்த அட்ரினலின் நார்அட்ரினலின் மாதிரி ஆக்ட் பண்ணுற ட்ரக்ஸ் பேர் தான் சிம்பத்தோமைமெட்டிக்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்ரினர்ஜிக்ஸ் இதை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா பேஸ்டு ஆன் தேர் மெக்கானிசம் டைரக்ட் ஆக்டிங். அதாவது வந்து இந்த பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் டைரக்ட் ஆக்டிங்னா இப்போ ஒரு அட்ரினலின் வந்து டைரக்டாக அல்ஃபா ரெசெப்டார் அண்ட் பீட்டா ரெசெப்டார் டைரக்டாக ஆக்ட் ஆகுது. இன்டைரக்ட் ஆக்டிங்னா அட்ரினர்ஜிக் நியூரானில் ஆக்ட் ஆகி அட்ரினலின் ரிலீஸ் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி மிக்ஸ்டு அட்ரினர்ஜிக் நியூரானில் ஆக்ட் ஆகும் அதே மாதிரி அட்ரினலின்லையும் அதாவது டைரக்டாகவும் ஆக்ட் ஆகும் இன்டைரக்டாகவும் அதாவது மிக்ஸ்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைரக்ட் ஆக்டிங்னா
ஸ்ட்ரைட்டாக அந்த அல்ஃபா அண்ட் பீட்டா ரெசப்டார் டைரெக்டாக போய் ஆக்டிவேட் ஆகுது. இன்டெரக்ட் அப்படின்னா அதாவது அசிடைல்கோலின் ரிலீஸ் ஆகும். அந்த அசிடைல்கோலின் வந்து அட்ரினர்ஜிக் நியூரானை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த அட்ரினர்ஜிக் நியூரான் வந்து அட்ரினலை ரிலீஸ் பண்ண வைக்கும். இது வந்து இன்டெரக்ட் ஆக்டிங். மிக்ஸ்டு ஆக்டிங்னா அதாவது டைரக்ட் ஆக்டிங் இன்டெரக்ட் ஆக்டிங் சேர்ந்து நடக்கிறது தான் மிக்ஸ்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்னா ஒன்று கேட்டகோலமைன், இன்னொன்று வந்து நான் கேட்டகோலமைன் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் யூஸ்னா ப்ரெஷர் ஏஜென்ட், கேர்டியாக் ஸ்டிமுலண்ட், அப்புறம் வந்து பிராங்கோடைலேட்டர்ஸ், நாசல் டீகன்ஜென்ஷன், அப்புறம் சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட், அதே மாதிரி அனரடிக்ஸ், அப்புறம் வந்து யூட்ரின் ரிலாக்ஸேஷன் அண்டு வாசோடைலேட்டர்ஸ் அப்படின்னு இந்த யூஸை வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரக்ஸை பற்றி இந்த வர்ற இந்த பேஸ்ட் ஆன் சைஸ் இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆக்ஷன் ஆஃப் அட்ரினலின். இப்போ ஒரு அட்ரினலினோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதாவது இந்த அட்ரினலின் வந்து இப்போ ஹார்ட்டில் என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம பிரெயின் வந்து இந்த பேராசிம்பத்திக், அதாவது நம்ம இதயத்தில் நம்ம ஹார்ட்டில் வந்து என்னன்னா கரோட்டிட் ஆர்டரிலையும் எரட்டாலையும் இந்த பேரோ ரிசெப்டார் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக, இப்போ ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக இருக்கும்போது இப்படி இருக்குது. இப்போ வந்து ஹார்ட் ரேட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இதில் இருக்க பிளட் ப்ரெஷர் மூலமாக அந்த பேரோ ரிசெப்டார் என்ன பண்ணோம்னா பேராசிம்பத்திக் பேராசிம்பத்திக் நர்வ் வழியாக போய் இந்த பேராசிம்பத்திக் நர்வ் வந்து அசிடைல்கோலினை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த அசிடைல்கோலின் ரிலீஸ் பண்ணுறதுனால அசிடைல்கோலின் வந்து ஹார்ட்டில் M2 மஸ்கார்னிக் ரெசப்டார் ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும், அதாவது GI டைப். ஸோ ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுனால ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகுது. அதே இது இப்போ இந்த ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த பேரோ ரிசெப்டாரில் ஸ்டிமுலேட் பண்ணி இந்த நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதாவது சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கிறத அதிகமாக பம்ப் பண்ண வச்சிடும். அதே மாதிரி இப்போ வந்து வென் ஹை பிபி பேராசிம்பத்திக் நர்வ்ஸ் பிபி அதிகமாக இருக்கும்போது அசிடைல்கோலின் ரிலீஸ் பண்ணி ஏவி கண்டக்ஷன் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிபி லோவாக இருக்கும்போது சிம்பத்தட்டிக் ரிலீஸ் ஆஃப் அட்ரினல் சிம்பத்தட்டிக்ஸ் மூலமாக, அதாவது அட்ரினல் சிம்பத்தட்டிக்னா என்னென்னா அந்த அட்ரினலின் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி பீட்டா-1 ரெசப்டாரில் போனோன்னா ஏவி கண்டக்ஷன் அதிகப்படுத்தும். இது ரெண்டுமே பண்ணுறது தான் இது. அதாவது போத் அந்த பேராசிம்பத்தட்டிக்கும் அந்த சிம்பத்தட்டிக்கும் ரெண்டும் ஆப்போசிட்டானது. இப்போ ஹார்ட் ரேட் அதிகமாக ஆச்சுன்னா பேராசிம்பத்தட்டிக் ஹார்ட் ரேட் அதிகமாக ஆக்கி விட்டுருச்சுன்னா இந்த பேராசிம்பத்தட்டிக் ஹார்ட் ரேட்டை கம்மியாக்கி விட்டுவிடும். ரெண்டும் ஆன்டோகோனிஸ்ட் டைப். இப்போ வந்து அட்ரினர்ஜிக் ரெசப்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரினர்ஜிக் ரெசப்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரினர்ஜிக் ரெசப்டார் ரெண்டு டைப் இருக்குது. α1 α2 β1 β2. அதாவது அல்ஃபா பீட்டா ரெண்டு டைப் இருக்குது. அதில் அல்ஃபாவில் பார்த்தா α1 α2, பீட்டாவில் பார்த்தா β1 β2. இப்போ வந்து அல்ஃபா ஒன்றுங்க ஜி புரோட்டீன் கப்புல்டு ரெசப்டாரில் GQ டைப். இந்த அல்ஃபா டூ வந்து GI டைப்பு. இப்போ GQ டைப்பில் எங்கே வாஸ்குலார் ஸ்மூத் மசில்ஸ், அதாவது வாஸ்குலார் பிளட் வெசல் இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ், அதுவும் எஸ்பெஷலாக எங்கெங்கே இருக்குன்னா மியூக்கஸ் செக்ரிஷன், அதே மாதிரி ஸ்கின்ல உள்ள பிளட் வெசல்ஸ்லையும், அதே மாதிரி மியூக்கஸ் செக்ரிஷனான இருக்கிற இடத்துலையும், அதாவது லைக் உதாரணத்துக்குன்னா மியூக்கஸ் எங்கெங்கெல்லாம் செக்ரிட் ஆகுமோ அந்த இடத்துலையும் இது ஜீப்ரோட்டின் இந்த α1 ரெசப்டார் இருக்கிறதுனால வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். அதே மாதிரி யூரினரி ஸ்பின்டர் இந்த இடத்துல α1 ரெசப்டார் இருக்கும். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரிக்ஷன் because of parasympathetic for constriction and relaxation, for constriction because of sympathetic nervous system. இங்கே சிம்பத்தட்டிக் இது கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகி இது ரிலாக்ஸேஷன் ஆனால் தான் யூரின் வரும். யூரின் வந்து யூரினரி ரிட்டென்ஷன் இங்கே வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால யூரினரி ரிட்டென்ஷன் நடக்கும். லிவரில் பார்த்தோம்னா கிளைகோஜினோலைசிஸ். ஹார்ட்டில் வந்து இந்த α1 ரெசப்டார், இந்த ஹார்ட் மசில்ஸ் இருக்குல்ல, இந்த ஹார்ட் மசில்ஸில் தான் α1 ரெசப்டார் இருக்கும். அதே மாதிரி கிட்னியில் பார்த்தோம்னா இன்குபேஷன் ஆஃப் ரெனி, அப்புறம் வந்து ஸ்பின்டர் ஆஃப் ஜிஐடியில் இந்த
எக்ஸ்டர்னல் ஸ்பிரிண்டர் அண்ட் இன்டர்னல் ஸ்பிரிண்டர் இருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்பிரிண்டரில் இது ஜிஐடியில் இருக்கும். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பீட்டா ரெசெப்டர் எங்கெங்கே இருக்குன்னா, பீட்டா ரெசெப்டர் 3 வகை, பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3. இந்த பீட்டா 1 வந்து ஹார்ட்லேயும் கிட்னிலையும் இருக்கும். இந்த பீட்டா 2 வந்து லங்ஸ்லையும், அப்புறம் வந்து வாஸ்குலர் ஸ்மூத் மசில், வாசோ டைலேஷன். ஏன் வாசோ டைலேஷன் அப்படின்னா, இது வந்து எங்கே இருக்கும்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்டு கோர்னரி ஆர்ட்ரி, அதில் தான் இந்த பீட்டா 2 இருக்கும். அதே மாதிரி இந்த பீட்டா 2 என்ன பண்ணால் ஜிஐ மொட்டிலிட்டியை குறைக்கும். அதே மாதிரி பேங்க்ரீஸ் இன்க்ரீசிங் செக்கில் இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து இதோட ஸோ கேடியா அரித்மியாசிஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அட்ரினலின் வந்து உள்ள, அதாவது அட்ரினலின் வந்து பீட்டா 1 ஹார்ட்டில் வந்து பீட்டா 1 ரெசெப்டார் இருக்கிறதுனால கேடியாக் அரித்மியாசிஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ கான்ட்ராக்ஷன், அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸ் வந்து ஓட்டோ கன்செப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கேடியாக் அவுட்புட், கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால கேடியாக் அவுட்புட் அதிகமாகுது. இன் பிளட் வெசல்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆல்ஃபா 1 வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது, பீட்டா 2 வந்து வாசோ டைலேஷன் பண்ணுது. ஆனால் ரெண்டுமே ஒரே பிளட் வெசல்ஸில் இருக்குமா அப்படின்னு டவுட் வரும். இது ரெண்டுமே ஒரே பிளட் வெசல்ஸில் இருக்காது. ஆல்ஃபா 1 எங்கே இருக்கும்னா ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் ஹேவ் ஆல்ஃபா 1 ரிசெப்டார். இந்த ஸ்கின்னில் இருக்கிற பிளட் வெசல்ஸ்லையும் மியூக்கஸ் மெம்பரனில் இருக்கிற பிளட் வெசல்ஸில் மட்டும்தான் ஆல்ஃபா 1 ரிசெப்டார் இருக்கும். இந்த பீட்டா 2 ரிசெப்டார் எங்கே இருக்குன்னா ஹார்ட்டில் உள்ள கொரோனரி ஆர்டரிலையும் அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லையும் தான் இந்த பீட்டா 2 ரிசெப்டார் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆல்ஃபா 1 ரிசெப்டார் ஹார்ட் மசில்ஸில் இருக்கிற மயோகார்டியத்துலையும் இருக்கும். இப்போ பிளட் ப்ரெஷர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? பீட்டா 2 ரிசெப்டார் வந்து கொரோனரி ஆர்ட்ரியில் இருக்குது, அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கிறதுனால வாசோ டைலேஷன் நடக்கும். ஆல்ஃபா 1 ரிசெப்டார் வந்து ஹார்ட் இதயத்தில் இருக்க மயோகார்டியத்தில் இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனா பிபி அதிகமாகும் அப்படின்னு சொன்னார். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து இந்த பீட்டா 2 ரிசெப்டார் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்குது. பீட்டா 2 ரிசெப்டார் வந்து என்ன டைப்னா, இட் இஸ் எ ஜிஐ ப்ரோட்டீன் டைப். ஸோ ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ், பிராங்கோட பீட்டா 2 ரிசெப்டார் ஜிஐ டைப், அதாவது ஜி ப்ரோட்டீன் கப்பல் ஜிஐ டைப்புங்கிறதுனால ஸ்மூத் மசில்ஸ், அதாவது ஜிஐ டைப்பில் ஜிஎஸ் டைப் என்னன்னா கால்சியம் வந்து உள்ளே வராது. கால்சியம் உள்ளே வராதனால டைலேஷன் நடக்காது. பீட்டா 2 ரிசெப்டார் என்ன பண்ணணும்னா கால்சியம் உள்ளே வர விடாமல் பண்ணதுனால டைலேஷன், அதாவது இந்த பிராங்கஸ் டைலேஷன் நடக்கும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் இன் பிராங்கேல ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ஃபா 1 இந்த அட்ரினலின் வந்து பீட்டா 2 ரிசெப்டாரில் படுறதுனால பிராங்கோடைலேஷன் இருக்குது. அதே மாதிரி ஆல்ஃபா 1 ரிசெப்டார் மியூக்கஸ் மெம்பரேன் படுறதுனால ஆல்ஃபா 1 என்ன பண்ணும், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ஸோ வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ஸோ நாட் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ். அதனால் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது, வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால பீட்டா 2 ரிசெப்டார் போனால் பிராங்கோடைலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஜிஐடி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த சிக்மாய்ட் காலத்தில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிரிண்டர் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எக்ஸ்டர்னல் ஸ்பிரிண்டரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். இந்த சிக்மாய்ட் காலானில் உள்ள வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும், சிம்பத்தமெட்டிக்ஸ் கொடுக்கும். இப்போ இதுக்கு ஒரு இது நார்மலாகவே சிம்பத்தமெட்டிக்ஸோட வேல்யூ, இதுக்கு ஒரு அகோனிஸ்ட், இந்த அகோனிஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து நார்மலாகவே இதாக இருக்குது. அப்போ ஜிஐ மோட்லி ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் அதிகமாக வரும். ஸோ கான்ட்ராக்ட் த ஸ்பிரிண்டர் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன், ஸ்பிரிண்டரை கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன் வரும். சிஎன்எஸ், இது சிஎன்எஸ்க்குள்ளே போகாது பிகாஸ் ஆஃப் பூர் பெனிட்ரேஷன் ஆஃப் த பிளட் பிரெயின் பேரியர். ஸோ இட் கேசஸ் தட் நாட் கேஸ் சிஎன்எஸ் எஃபெக்ட். அதே மாதிரி மெட்டபாலிசம் பார்த்தோம்னா இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் லெவல் பிகாஸ் லிவரில் வந்து அதிகமாக லிவரில் வந்து கிளைகோஜினோலைசிஸ் நடக்கிறதுனால குளுக்கோஸ் லெவல் அதிகமாக லிவரில் என்ன ரெசெப்டர் இருக்குது. ஸோ ஆல்ஃபா 1 லிவர் கண்டெயின் ஆல்ஃபா 1னால கிளைகோஜினோலைசிஸ் நடக்கும். அதே மாதிரி பேங்க்ரியாஸ் வந்து பீட்டா 2 இருக்கிறதுனால இன்சுலின் லெவலை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இதோட தெராப்பட்டிக் யூஸஸ் பார்த்தோம்னா அலர்ஜிக்கு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் ஸ்கின் பிளட் வெசல்ஸில் இருக்கிற ஸ்கின்லையும் இந்த மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது நம்மளோட லங்ஸில் உள்ள அந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குன்னா
சளி செக்ரேட் பண்ணுற மெம்பரேன். இந்த ரெண்டுமே அந்த இது வந்து இது ஆல்ஃபா 1 ரிசப்டாராக இருக்கிறதுனால, ஆல்ஃபா 1 பீட்டா ரிசப்டாராக இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து ஃபார் த கான்ட்ராக்ஷன் பிளட் வெசலில் கான்ட்ராக்ஷன் பண்ணும். அதே மாதிரி மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து இது மியூக்கஸ் மெம்பரேனில் ஆல்ஃபா 1 ரிசப்டார், மியூக்கஸ் மெம்பரேன் ஆல்ஃபா 1 ரிசப்டார்னால மியூக்கஸ் அதிகமாக செக்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ஜி புரோட்டீன் கப்புள் ரெஸ்டார் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ப்ரிவெண்ட் அலர்ஜிக் டிஸார்டர் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அலர்ஜி வந்துச்சுன்னா இப்போ ஸ்கின்ல அலர்ஜி வந்தாலும் இந்த ஆல்ஃபா 1 ஸ்கின்ல உள்ள பிளட் வெசல்ஸ் என்ன இருக்குது, ஆல்ஃபா 1 ரெசெப்டார் இருக்குது. ஸோ அந்த அலர்ஜி வந்தாலும் ஆல்ஃபா 1 ரெசெப்டார் இதுக்கு அட்ரினலின் கொடுக்கறதுனால ஆல்ஃபா 1 ரெசெப்டார் வந்து ஆல்ஃபா 1 ரெசெப்டார் மூலமாக பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அதே மாதிரி மியூக்கஸ் மெம்பரேன் நார்மலாகவே மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து ஆல்ஃபா 1 ரெசெப்டார் இருக்குது. இப்போ ஆல்ஃபா 1 ரெசெப்டார் இருக்கிறதுனால மியூக்கஸும் அதிகமாக செக்ரேட் பண்ணக்கூடாது. அலர்ஜி மியூக்கஸ் அதிகமாக செக்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அலர்ஜி வந்து டிஸார்டர் வராது. அட்ரினலின் வித் அனஸ்தேசியா, அட்ரினலினோட இப்போ அனஸ்தேசியா ஏன் அப்படி கொடுக்கோம்னா, இப்போ வந்து அனஸ்தேசியா வந்து சீக்கிரமாகவே வால்டே ஆகும். இப்போ அட்ரினலினோட கொடுக்கும்போது பிளட் வெசல்ஸ் வந்து ஃபர்தராக கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால, அதோட அட்ரினலின் மூலமாக பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால இந்த அனஸ்தேசியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுனால ப்ரோலாங்டு எஃபெக்ட் ஆஃப் அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப நாள் நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிராங்கியல் ஆஸ்துமா இப்போ அட்ரினலின் வந்து பி2 ரிசெப்டார் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இப்போ பி2 ரிசெப்டார் மூலமாக அட்ரினலின் போகிறதுனால பிராங்கோ டைலேஷன் நடக்கும். பிகாஸ் ஆஃப் இது வந்து ஜிஎஸ் புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார்னால பொட்டாசியம் சேனலை வந்து உள்ளே வாங்கி கால்சியம் சேனலை பிளாக் பண்ணிடும். இப்போ கால்சியம் சேனலை பிளாக் பண்ணால் பிராங்கோ டைலேஷன் நடக்கும். அதே மாதிரி ஹீமோஸ்டாட்டிக், அதாவது பல்ல வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ப்ளீடிங் வரும். இப்போ வந்து இந்த அட்ரினலின் ஆர்எல்லின் கொடுத்தாங்க ஃபார் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால இப்போ வந்து டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் போது ப்ளீட் ஆகாது. கிளைகோமா என்னன்னா, இப்போ வந்து அக்வாஸ் ஹியூமர் வந்து சில்லியரி மசில்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ சில்லியரி பாடிக்கு போகிற பிளட் வெசல்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால அக்வாஸ் ஹியூமர் ப்ரொடியூஸ் ஆகாது. கேர்டியாக் அரெஸ்ட், ஏன் கேர்டியாக் அரெஸ்ட் சொல்கிறோம்னா, அதாவது நம்ம ஹார்ட்டில் உள்ள பிளட் வெசல்ஸ்க்கு இந்த ரத்தம் போகும். இந்த ரத்தத்தில் வந்து இந்த ரத்த குழாய்களில் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு கிளாட் ஏற்படணும்னா இந்த கேர்டியாக் அரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து அட்ரினலின் கொடுத்தோம்னா அட்ரினலின் வந்து பீட்டா 1 ரெசெப்டாரில் படும்போது என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த கொரோனரி ஆர்டரியில் தான் கிளாட் ஆகிருக்கு. இந்த கொரோனரி ஆர்டரியில் கிளாட் ஆகிருக்கிறதுனால அது டைலேஷன் பண்ணுறோம். ஸோ பீட்டா 2 அந்த அட்ரினலின் வந்து கொரோனரி ஆர்டரிக்கு போகிறதுனால பீட்டா 2 ரெசெப்டார் டைலேஷன். ஸோ இப்போ வந்து இந்த கேர்டியக் அரெஸ்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். கேர்டியக் அரெஸ்ட்டை மேக்ஸிமம் ஒரு ரெமிடியாக யூஸ் பண்ணலாம். ஏவி கண்டக்ஷனும் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதோட சைடு எஃபெக்ட், இந்த அட்ரினலின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் என்ன வருதுன்னா, டாச்சிகார்டியா ஏன் வருதுன்னா பீட்டா 1 ரெசெப்டார், அதனால் ஏவி கண்டக்ஷன். அதே மாதிரி வென் பிபி இன்க்ரீசஸ் பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கேர்டியக் அரித்மியாசிஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பிபி அதிகமாக கேர்டியக் அரித்மியாசிஸ் வருது. அதே மாதிரி சென்ட்ரல் ஹீமோரேஜிக் ஸ்ட்ரோக்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஹைப்பர் கிளைசிமியா, ஏன் ஹைப்பர் கிளைசிமியா சொல்கிறோம், ஆல்ஃபா 1 ரெசெப்டார் லிவரில் இருக்குது. அப்படி லிவரில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபார் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஜி புரோட்டீன் கப்புள் ரெசெப்டார் ஜிக்யூ டைப்பு. ஸோ ஹைப்பர் கிளைசேமியா நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பீட்டா 2 ரெசெப்டார் இஸ் ஜிஎஸ் ரெசெப்டார். ஸோ ஜிஎஸ் ரெசெப்டார்னால வாசோடைலேஷன், அதனால் இன்சுலின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலின் குறைய ஆரம்பிச்சதுனால ஹைப்பர் கிளைசேமியா ஈஸியாக வந்துடும். கான்ட்ரா இண்டிகேஷன், இது யாருக்கெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன், ஹைப்பர் டென்சிவ்னா பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இப்போ அட்ரினலின் கொடுக்கறதுனால ஹார்ட்டை வந்து அதிகமாக பம்ப் பண்ண வைக்கிறாங்க. ஹார்ட் அதிகமாக பம்ப் பண்ணுறதுனால ஹைப்பர் டென்சிவ்க்கு இது வந்து கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு, அதே மாதிரி ஆன்ஜினா பேஷண்ட். ஏன் ஆன்ஜினா பேஷண்ட்டுக்கு சொல்கிறோன்னா, இப்போ ஆன்ஜினா என்ன பண்ணுவோம்னா வந்து பிளட் சப்ளை நடக்கும், ஆனால் பூர் பிளட் சப்ளையாக இருக்கும். இப்போ ஹார்ட்டை வந்து பீட்டா 1 ரெசெப்டாரில் அட்ரினலின் படுறதுனால ஹார்ட் வந்து ஃபர்தராக பம்ப் ஆகும். அதே மாதிரி பீட்டா 2 ரெசெப்டார்லையும் டைலேஷன் நடக்கும். பட்
இந்த ஆன்ஜினா அதாவது ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, அதாவது ரத்தம் போகிறதுல வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்கிறதுனால அந்த ஹார்ட் மசில்ஸ்க்கு வேகமாக போகாது. ஸோ என்னன்னா ஹார்ட் வந்து வேகமாக பம்ப் ஆகும், ஆனால் ஆக்சிஜன் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் போகாது. ஏன்னா இந்த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் போகாதனால சம்டைம்ஸ் இந்த ஹார்ட் மசில்ஸ் ஃபர்தராக செத்து போக ஆரம்பித்தேன். இதை பார்த்தா கேர்டியக் அரெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பிளாக் ஆனால் கொஞ்சமாவது ஆக்சிஜன் போகணும் அந்த இதுக்கு. ஸோ கேர்டியக் அரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா பீட்டா அட்ரினலின் கொடுக்கும்போது இந்த பீட்டா 2 ரிசெப்டார் கொரோனரி ஆர்டரியில் இருக்க பீட்டா 2 ரிசெப்டார் என்ன பண்ணால் கொஞ்சம் டெலேஷன் பண்ணும். ஸோ கொஞ்சமாவது நம்ம ஹார்ட் மசில்ஸ்க்கு போகிறதுனால ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ ஹார்ட் மசில்ஸ் டை ஆக சான்சஸ் இல்லை. ஆன்ஜினாக்கு வந்து அப்படி கிடையாது. நாட் கிவன் அனஸ்தேசியா இதே மாதிரி இதை வந்து அனஸ்தேசியாவோட ஹாலத்தைன், அதாவது ஹாலத்தினோட இந்த அட்ரினலினை சேர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.